ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம த ரிச்மண்ட் டாட்டர் சீரீஸ்ல 11வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் ஜேடி சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு நைட்டு ஆல்தியா என்ன ஒரு பார்ட்டி கூட்டு போயிருந்தா. அந்த பார்ட்டி பார்த்தோம்னா அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்டி. அங்க லெஸ்பியன் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அங்க உள்ள போறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. என்னோட தயக்கத்தை பார்த்தோன்னே ஆல்தியா, ஜேடி நீ இதுக்கு ரெடியா இல்லைன்னா நம்ம உள்ள போக வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டேன். பட் நான் அவள் கையை பிடிச்சிக்கிட்டேன். இல்லை, என்னால் முடியும், உனக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். நான் எங்கள் பாட்டியில் இருக்கிறத என் அப்பா கிட்ட அவரோட டிடெக்டிவ் சொல்லிட்டாரு போல. என் அப்பாவும் கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்துட்டார். வந்தவர் அவரு கிறகம் என் சக்காலத்தி மேலே மோதிட்டார். அதோட வாய் சும்மாவா இருக்கும்? யோ, நீ இங்கே என்னையா பண்ணுற? இது லெஸ்பியன்ஸுக்கான பார்ட்டியா? இங்கே உன்ன மாதிரி ஆண்கள்லாம் இருக்க மாட்டாங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதை கேட்டது என் அப்பாவும், ஓ அப்படியா, சாரி நான் தப்பா வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனார். நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சு என்னை பார்த்து வீட்டுக்கு கூட்டு போக தான் வந்தார். நான் லெஸ்பியன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஸோ அதனால அவர் கிளம்ப போனார். அந்த டைம்ல பார்த்து நானும் அல்தியாவும் கிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை பக்ஷி நோட் பண்ணிட்டு அல்தியாவும் ஜேடியும் கிஸ் பண்றாங்க, KISSING அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கான். அதை கேட்டதும் போன் இருந்த என் அப்பா திருப்பி வந்துட்டார். அவ்வளவுதான், என்னை பார்த்ததும் என் அப்பா வழக்கம் போல அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப ஆல்தியா என் அப்பாவை எதிர்த்து நின்னான். அவளும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான். பட் என் அப்பா என் அம்மா சொன்னாலே கேட்க மாட்டாரு. ஆல்தியா சொன்னாவா கேட்க போறாரு. இங்க பாருமா, நீ லெஸ்பியன்லாம் கிடையாது, நீ குழம்பி போய் இருக்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை மாத்த பாக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னை தர அங்க இருந்து இழுத்துட்டு போக பார்த்தாரு. அப்ப ஆல்தியா என்னை விடல. ஆல்தியா மட்டும் இல்லாம அங்க இருந்த லெஸ்பியன் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என் அப்பாவை தடுத்து என்னையும் ஆல்தியாவையும் அந்த பார்ல இருந்து வெளியே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அங்க பார்ல இருந்து வெளியே வந்தாலும் என் அப்பாவை அன்னைக்கு நான் அப்படி விட்டுட்டு வந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஒருவேளை நான் சொல்லி இருந்தா என் அப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருந்தது. நான் அவரோட செல்ல பொண்ணு தானே, கண்டிப்பா நான் சொன்னா கேட்டிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் ஆல்தியா கிட்ட அதை சொல்லி புலம்பிக்கிட்டே வந்தேன். அதுக்கு ஆல்தியா, நீ என்ன நினைக்கிற ஜேடி, நீ சொன்ன உன் அப்பா ஏத்துப்பாரா? ஏத்துக்கிற நிலைமையிலே அவர் இருந்தாரு. உன் அண்ணாவை ஏத்துக்கிட்டாரா என்ன? உன் அண்ணாவை ஸ்ட்ரைட்டா மாத்துறேன்னு சொல்லி அடிச்சு டார்ச்சர் பண்ணாரு, அது உனக்கு மறந்து போச்சா? அதே மாதிரி உன்னையும் ஸ்ட்ரைட்டா மாத்துறேங்கிற பேர்ல எவனையாவது விட்டு ரேப் பண்ண விட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டான். அவ அப்படி சொன்னதும் அன்னைக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அவ அப்படி சொன்னதுக்காக அன்னைக்கு நான் ஆல்தியா கிட்டவே கோவப்பட்டேன். நான் என்ன இருந்தாலும் நான் அவரோட பொண்ணு, என் அப்பா எனக்கு அப்படி ஒரு அநியாயத்தை எப்பவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு நான் என் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். என்னை லெஸ்பியன் பார்ட்டியில பார்த்ததுக்கு அப்புறம் என் அப்பா என்னை எப்படியாவது அல்தியா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு அல்தியாவை டார்கெட் பண்ணார். அல்தியா தங்கியிருந்த பிளாட்டை அவரோட பணபலத்தை வச்சு விலைக்கு வாங்கினார். அதனால நாங்க எங்களோட வீட்டை இழந்தோம். அது பத்தாதுன்னு அடுத்து அல்தியாவோட பிசினஸ் டார்கெட் பண்ணார். அவளுக்கு அடுத்தடுத்து பிசினஸ்ல நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார். எங்களை பினான்சியலா பலவீனப்படுத்தணும்னு நினைச்சார். ஆனா அப்பவும் அவரால் எங்களை தோக்கடிக்க முடியல. நாங்க அப்பவும் ஒன்னாதான் இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தோம். ஃபைனலா அல்தியா கிட்ட டீல் பேசுறதுக்கும் வந்தார். $10 லட்சம் தரேன் உனக்கு, என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசினார். பட் அல்தியா அதுக்கும் ஒத்துக்கல. என் காதலுக்கான விலையை உங்களால எப்பவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கு மேல என் அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ என்னை வலுக்கட்டாயமா அல்தியா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணார். நாங்க பக்ஷி வீட்டுல தான் தங்கியிருந்தோம். அன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அன்னைக்கு தான் ஆல்தியாவை என் ஃப்ரெண்டு சாலி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு. இதை நான் ஆல்தியா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்து பக்ஷி சந்தோஷப்பட்டேன். பட் என் சக்காலத்தி, ஏம்மா எப்ப பார்த்தாலும் ஏன் முன்னாடிதான் நீங்க உங்க காதல சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி வயிறஞ்சிட்டு இருந்தா. நாங்க இப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதே என் பாலன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். ஸோ நான் காலை பேசுறதுக்காக வெளியே வந்தேன். அப்ப 2 குண்டன்கள் எங்க இருந்தோ வந்து என்னை தரன்னு இழுத்துட்டு காரு கிட்ட கூட்டு போனாங்க. நான் கத்துனேன். அப்ப ஆல்தியா என் சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்தான். அவ வர்றதுக்குள்ள என்னை கார்ல ஏத்திட்டானு. ஆல்தியா அந்த கார் பின்னாடியே ஓடி வந்தான். அப்ப இன்னொரு கார் ஆல்தியாவை இடிச்சு தூக்கி வீசிச்சு. இதெல்லாமே என் கண்ணு முன்னாடிதான் நடந்தது. என்னால எதுவுமே பண்ண முடியல. அன்னைக்கு நான் அல ஆல்தியாவை நினைச்சு கதற என்னை கார்ல கடத்தி கூட்டிட்டு போனாங்க. வேற யாரும் கிடையாது, என்னோட அப்பா தான். வீட்டுக்கு வந்தது சொன்னாரு,
நான் ஃபைனலா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா, இது என்னோட வீடு கிடையாது, நான் வீட்டுக்கு வரமாட்டேன், அதுவும் உங்களே மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு என் அப்பாட்ட சொன்னேன். என் அப்பா மறுபடியும் அடிச்சார். அவருக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? கடைசியா நானும் வீட்டுல ஒரு கைதியானேன், என் பாலண்ணா மாதிரி. என்னையும் என் பாலண்ணாவையும் என் அப்பா பேச கூப்பிட்டாரு. உங்க 2 பேரோட வெட்கக்கட்ட செயலால என்னால வெளியே தலை காட்டவே முடியல. அதனால உங்க 2 பேரையும் நம்மளோட தாய்நாட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு நானும் தாத்தாவும் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க, நீங்க இன்னைக்கே தாய்நாட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு என் பாலண்ணா கோவப்பட்டான். ஸோ ஃபைனலா உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு ரெசார்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க போல அப்படின்னு சொன்னேன். எதுக்கு இப்படி ஓடி ஒளியறீங்கப்பா? நாங்க யாருங்கிறத நீங்க ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு என்ன? எதுக்கு இவ்வளவு கோலையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் அப்பா கோவப்பட்டார். என் குழந்தைங்க எப்பவும் ஹோமோசெக்சுவலா இருக்கக்கூடாது. இவ்வளவு நாள் நான் கட்டி காப்பாத்தி வந்த கௌரவம் உங்களால அழியறதை என்னால அனுமதிக்க முடியாது. நீங்க எப்போ ஒரு ஸ்ட்ரைட் பர்சனை உணர்றீங்களோ அப்பதான் நீங்க இங்க திரும்ப வர முடியும் அப்படின்னு சொல்லி எங்களை தாய்நாட்டுக்கு அனுப்ப ரெடி பண்ணார். நான் இங்க கைதியா எதுவுமே பண்ண முடியாத நிலையில இருக்கும்போது ஆல்தியா வெளியே எனக்காகவும் சேர்த்து போராடிட்டு இருந்தா. என்னை என் அப்பா கடத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ எனக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனான். பட் அங்க எதுவுமே வேலைக்கு ஆகல. ஸோ அவ ஒரு லாயரை தேடி போனான். அவங்க கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தாங்க. சட்டப்படி அவங்க ஒரு அடல்ட். ஸோ அவங்களோட முடிவை அவங்க அப்பா எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க இதுக்காக கேஸ் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸ் சேர்ந்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. அதை கேட்டு அல்தியாவும் ஹியூமன் ரைட்ஸ் சேர்ந்தவங்களுக்கு மீட் பண்ணாங்க. அவங்களை கூட்டிட்டு நேரம் என் வீட்டுக்கே வந்தான், என் அப்பா கிட்ட பேசுறதுக்காக. வந்தவ ஜேடியை வெளியே வர சொல்லுங்க, இந்த பிரச்சனை இன்னைக்கே முடிச்சிடலாம், அவ யாரை செலக்ட் பண்றாளோ அவங்க கூட அவ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அதுக்கு என் அப்பா, அவ ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டா, அவ என்னோட விருப்பத்தை கேட்கணும்னு, உன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கணும்னு நினைச்சு அவ இங்க இருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொன்னார். பட் அதே டைம்ல என் பாட்டி அங்க வந்து ஜேடியை ஏர்போர்ட்டுக்கு இப்பதான் கூட்டிட்டு போயிருக்காங்க, அவளை சைனாவுக்கு அனுப்பி வைக்க போறாங்க, அவளை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் அல்தியா என்னை தேடி ஓடி வந்தான். ஏர்போர்ட்ல நான் மறுபடியும் அவளை பார்த்தேன். மறுபடியும் நான் அவளை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என் அப்பாவால நான் அவளை நிரந்தரமாவே இழந்துட்டேன்னு நினைச்சேன். பட் அல்தியா என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. எந்த சூழ்நிலையிலுமே அவ என்னை விட்டு கொடுக்கல. நாங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தோம் ஆல்தியாவால. அங்க வீட்டுல என் தாத்தா என் அப்பாவுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். பிள்ளைங்களை எப்படி டிசிப்ளினா வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நீ அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்ட, அதனாலதான் அவங்க உன் பேச்சை கேட்கறதே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். முதல்ல என் அப்பாவோட தாத்தாவை சொல்லணும், பிள்ளைங்களை எப்படி நேசிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி இவர் வரைய ஆத்திட்டு இருக்கும் போதேதான் நான் ஏர்போர்ட்ல இருந்து அல்தியா கூட ஓடி போன விஷயத்த என் பாலண்ணா அண்ணி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதும் அப்பவும் அவர் விடல. உடனே என்னை தேடி மறுபடியும் என்னை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பக்ஷி வீட்டுக்கு போனார். ஆனா அன்னைக்கு நாங்க பக்ஷியோட வீட்டுல இல்லை, நாங்க விழாவோட வீட்டுல இருந்தோம். என் அப்பா அங்க வருவார்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. எங்க விழா வீட்டுல அந்த சண்டாளி சமயம் பார்த்து என்ன டார்கெட் பண்ணோம். வீட்டுல 2 ரூம் தான் கேர்ள்ஸ் இருக்கு, ஒண்ணுல பக்ஷியும் அவங்க குழந்தைய படுத்துக்கிறட்டும், அப்புறம் உங்களுக்கு ரூமை விட்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பெரிய மனசெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டேன். போறாம பிடிச்ச பயவுள்ள. பட் எனக்கு அல்தியா கூட இருக்கிறதா இருந்தா கூரை கூட தேவை கிடையாது, அவ கூட இருந்தாலே போதும். எனக்கு அல்தியா என்னால ரொம்ப கஷ்டப்படுறான்னு தோணுச்சு. ஸோ நான் அவகிட்ட சொன்னேன், இப்போ உனக்கு நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் அப்பா தான் எனக்கு தெரியும். இவ்வளவு ப்ராப்ளம்லையும் நீ ஒரு நாள் கூட என்னை விட்டு கொடுக்கல, என் கூட இவ்வளவு நாள் நீ போராடிட்டு வந்திருக்க, இதுவே போதும் அல்தியா. நிச்சயமா என் அப்பா இதை இதோட விட மாட்டார், நம்மளை இன்னும் அதிகமாவே கஷ்டப்படுத்த நினைப்பாரு. கண்டிப்பா இந்த பாதை ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். ஒருவேளை நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சினா இப்ப கூட போகலாம், நான் கண்டிப்பா உன்னை குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அல்தியா, என்ன நடந்தாலும் சரி ஜேடி, இது நம்மளோட போராட்டம், நான் நிச்சயமா இந்த போராட்டத்துல உனக்கு துணையா இருப்பேன், நான் அதுல செத்தாலும் கூட உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை ஹக் பண்ணிக்கிட்டான். என் அப்பா எங்களை சோதிக்க சோதிக்க எங்களோட காதலும் பலமா மாறிட்டு வந்ததை நான் உணர்ந்தேன். ஆனா என் பலத்தை மறுபடியும் சோதிக்கிறதுக்காக என் அப்பா அப்படி ஒரு முடிவெடுப்பார்னு அன்னைக்கு நினைக்கிறேன். எங்க ஃபேமிலியில ஒரு பிசினஸ் மீட்டிங் நடந்துட்டு இருந்தது.
அன்னைக்கு என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மீட்டிங்க்கு அம்மா போகல. அங்க வந்த லேடி என் அம்மாவை பத்தி விசாரிச்சாங்க என் அப்பாட்ட. என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு என் அப்பா சொன்னதும், ஆமாம்மா இவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு சரியில்லாம தான் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. என் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. அப்புறம் அந்த லேடியே தெளிவா சொன்னாங்க. என்னையும் ஆல்த்தியாவை பத்தின விஷயங்கள் ஊரெல்லாம் பேசிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இதை கேட்டதும் என் தாத்தா, அந்த பொம்பளை அப்படி சொல்லும் போது நீ எதுக்கு வாயை மூடிட்டு நின்ற? அது ஒரு பொய்ன்னு நீ சொல்லியிருக்க வேண்டாமா? நீ இனிமே இந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்கிறதுக்கு உனக்கு லாய்க்கே கிடையாது. நான் உனக்கு பதிலாக உன் அண்ணனை சிஇஓ ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாரு. அந்த முடிவு என் அப்பாவுக்கு பிடிக்கலனாலும் அவர் அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டாரு. என் பெரியப்பா சிஇஓவா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தார். எந்த ஒரு களங்கமும் இல்லாம நான் இந்த ஒரு பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார். அவர் அங்க பேச பேச இங்க என் அப்பாவோட கோவம் அதிகமாயிட்டே போச்சு. அவர் நேரா ஸ்டேஜுக்கு போனார். மைக்க பிடிங்கி பேச ஆரம்பிச்சார். எனக்கு தெரியும் இங்க இருக்கிற எல்லாருமே என் பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சோ நானே அதை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். என் பொண்ணுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அதுக்காக அவளை லெஸ்பியன்னு சொல்ல முடியாது. இந்த காலத்து பசங்களை பத்தி தான் நமக்கு தெரியுமே. அவங்க எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒண்ணுதான் இதுவும். ஒரு அப்பாவா தான் பொண்ணு வழி தவறி போறத எப்படி ஏத்துக்க முடியும்? சோ நான் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் எல்லாருக்கு முன்னாடியும் ஒரு ஆஃபரை சொல்றேன். என் பொண்ண தான் ஒரு லெஸ்பியன் இல்ல, அவ ஒரு ஹெட்ரோசெக்சுவல் உமன் எந்த ஒரு ஆண் உணர வைக்கிறானோ அந்த ஆணுக்கு நான் $50 லட்சம் தருவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என் மானத்தை விலை பேசினாரு என் அப்பா. அது எப்படி லெஸ்பியன் கே அப்படின்னு சொன்னாலே காமம் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. திஸ் இஸ் நாட் அபவுட் செக்ஸ், திஸ் இஸ் அபவுட் லவ் அப்படிங்கிறத எப்பதான் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க? அன்னைக்கு அல்த்தியா என்கிட்ட கேட்டேன், உன்னை மாத்துறதுக்காக உன் அப்பா உன்னை ரேப் பண்ண விட்டா நீ என்ன பண்ணுவன்னு. அன்னைக்கு அவ சொன்னதை என் அப்பா அன்னைக்கு நிரூபிச்சும் காட்டினார். நான் அன்னைக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டேன். என் அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு கோபம் வந்துச்சு. நான் என் அப்பாவை தேடி போனேன். உங்களால எப்படிப்பா இப்படி என்ன விலை பேச முடிஞ்சது? வெறும் $50 லட்சம் கொடுத்து ஒரு ஆம்பளையால என்ன ஒரு ஸ்ட்ரெயிட் பர்சனா மாத்த முடியும் நீங்க எப்படி நினைச்சீங்க? எப்படி உங்களால அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சு அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா அதுக்கு என்ப்பா, ஒருவேளை நான் அப்படி பண்ணா உன்னை வீட்டுக்கு கொண்டு வர முடியும்னா நான் நிச்சயமா அதை பண்ணுவேன்னு சொன்னார். என் கோபம் அதிகமாச்சு. ஒருவேளை நீங்க அப்படிதான் நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம்பா. நீங்க இன்வெஸ்ட் பண்ற மொத்தமும் வேஸ்ட் தான். அதனால எதுவும் மாற போறது கிடையாது. நீங்க எவ்வளவு கோடி கொடுத்து எரிச்சாலும் சரி, எத்தனை கோடி ஆம்பளைங்களை என் முன்னாடி நிறுத்தினாலும் சரி, உங்களால என் காதலை பிரிக்க முடியாதுப்பா. ஆல்த்தியாக்கு நான் என்ன ஃபீல் பண்றோம் அதை உங்களால மாத்த முடியாது. நான் அவளை காதலிச்சிட்டு இருக்கேன். இது எப்பவும் மாறாது.